ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவளும் நானும் அந்த ஸ்டோரியில் நேற்று அவங்க சொன்னாங்க, டூருக்கு போயிட்டு வந்திருக்கேன், டயர்டாக இருக்குது, தூங்குறேன்னு. தூக்கத்தில் இருக்கிறவங்கள எழுப்பி கதை கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்கள போய் எழுப்பி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம அவங்கக்கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வீட்டுக்கு போனதும் படுத்தேன், எழுந்துக்கவே இல்லை. அப்படி ஒரு தூக்கம், நல்லா தூங்கிட்டு இருந்தேன். என்னோட அம்மா வந்து டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு படுன்னு எழுப்புனாங்க. அப்போ தான் நான் எழுந்துக்கிட்டேன். எந்திரிச்சதும் என்னோட ஃபோனை பார்த்தா ரதி கால் பண்ணியிருந்தா. 2 மிஸ்டு கால் கிடந்துச்சு. நான் அவளுக்கு மறுபடி கால் பண்ணி, என்னம்மா கூப்பிட்ருக்க, நீ தூங்கலையா அப்படின்னு கேட்டேன். ரதி, இல்லை எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னான். சரி, நீ சாப்பிட்டியா, என்ன பண்ணுற அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் அதுக்கு ரதி, நேற்று நடந்ததை என்னால் மறக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உன் பக்கத்தில் இருந்தது, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் ரதிக்கிட்ட, நேற்று நைட் அப்படி என்ன நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கேட்டேன். உனக்கு எல்லாமே மறந்துருக்கும், என் கூட இருந்தது உனக்கு எப்படி ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு ரதி ஆரம்பித்தா. இல்லைம்மா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, நான் நேற்று ஃபுல்லாக உன் கூட தான் இருந்தேன், உன் பக்கத்தில் தான் இருந்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்படி வலிக்குவா, இப்போ உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டா. ஆமாம் இருக்குன்னு நானும் சொன்னேன். சரி, இப்போ எனக்கு தூக்கம் வருது, நான் போகட்டுமா அப்படின்னு சொல்லி ரதி தூங்குறதுக்காக போயிட்டா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு செமஸ்டர் தான் இருக்குது காலேஜ் முடியறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சா எதுவுமே தெரியலை எனக்கு. நான் சென்னையில் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக எல்லா பிளானுமே ரெடி பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னோட ஒரு மேடம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நீ எந்த கோச்சிங் கிளாஸில் சேரணும், நீ எங்கே போய் படித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட வீட்லையுமே சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியாக இருந்தது. இந்த விஷயத்த நான் ரதிக்கிட்டையுமே சொன்னேன். ரதிக்கு அதுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. நீ என்னை விட்டுட்டு போயிடுவல்ல அப்படின்னு கேட்டா. எனக்கு அந்த ஒரு கேள்வி மனசில் ஓடிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் எல்லாமே அவ்வளோதானா, இனிமேல் பார்க்க முடியாது, பேச முடியாது, இந்த காலேஜ் லைஃபு இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு அதை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தோம் 2 பேருமே. எதை பற்றியுமே அப்போ யோசிக்க முடியல. நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன பேருன்னு தெரியலை. அதுக்கப்புறம் அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியலை. அன்னையிலேருந்து ரதி ரொம்பவே அமைதியாகிட்டா. 2 பேருக்குமே பேசுகிறதுக்கு நிறைய டைம் கிடச்சிது. ஆனால் 2 பேருமே பேசலை. எவ்வளோ நேரம் பக்கத்தில் நின்னாலும் 2 பேருமே அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தோம். மனசுக்குள்ளே பிரிய போகிறோம் அப்படிங்கிற ஒன்று எதையுமே பேச விடலை. ஹாப்பியாக இருக்கவும் முடியலை. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். எனக்கு ரதியை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ நம்ம 2 பேருமே ஏன் எம்கம் இதே காலேஜில் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நான் உடனே என்னோட வீட்டில் எங்கள் அம்மாவுக்கிட்ட போயிட்டு கேட்டேன், நான் சென்னைக்கு போகலம்மா, நான் மறுபடி எம்காம் படிக்கவா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அம்மா கிட்ட கேட்டு பார்த்தேன். அதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க, உனக்கு என்னாச்சு இப்போ, இவ்வளோ நாளும் எப்போ சென்னைக்கு போகலாம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த, ஏன் +2 முடித்தோடனேயே போகிறேன்னு சொன்னேன். உன்னை நான் தான் இங்கே பக்கத்தில் காலேஜில் படிக்க வச்சேன். காலேஜ் முடிச்சுட்டு உன்னை போக சொன்னேன். இப்போ நீ வந்து இப்படி சொல்கிற, உனக்கு என்னாச்சு, நான் சொல்கிறத கேளு. நான் தான் படிக்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நீ ஆசைப்பட்டதை படித்து நீ நல்லா இருக்கணும். நீ கண்டிப்பாக போ, படி. உனக்கு இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கா, இங்கேருந்து நீ போகிறோன்னு நினைக்காத. அங்கே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நீ ஹாப்பியாக தான் இருப்ப. நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டாங்க. அம்மா சொன்னதுக்கப்புறம் என்கிட்ட என்னால் அதுக்கு பதில் பேச முடியலை. இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், போக மாட்டேன் அப்படின்னு
என்னால் எதுவுமே சொல்ல முடியல. நானும் சரி நான் அங்கேயே போகிறேன் படிக்கிறேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் இது எதை பற்றியுமே ரதிக்கிட்ட சொல்லலை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரதியை விடுறதுக்கும் மனசு இல்லை. அம்மா சொல்கிறத கேட்காமலும் இருக்க முடியாது. என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரதி ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. காலேஜ் எப்போ முடியும், அந்த நாட்களை 2 பேருமே எண்ண ஆரம்பித்தோம். இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, 1 மாதம்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் காலேஜுக்கு போனேன். ரதிக்கிட்ட போனேன். எதுவுமே நடக்காத மாதிரி நான் அவகிட்ட பேசினேன். அவளால் ஏனோ நார்மலாகவே இருக்க முடியல. என்கிட்ட சொன்னான், ஜெஸி இன்னும் 1 மாதம்தான் இருக்குது, செமஸ்டர் லீவுமே விட போகிறாங்க. நம்ம ஃபைனல் இயர், ஸோ ஃபஸ்ட்டே எக்ஸாம் வச்சு சீக்கிரமே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொன்னான். அப்போவும் ஜெஸி, நீ எனக்காக சென்னைக்கு போகாத, இங்கேயே இரு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசலை. ரதி எனக்காகத்தான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லலை. அப்படி சொன்னால் எங்கே நான் கஷ்டப்படுவனோ அதுக்காக தான் சொல்லலை நீ எனக்குமே தெரிஞ்சுது. நானும் அவளை எவ்வளவோ சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் மனசில் அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது எங்கே சிரிப்பு வரும்? எனக்காக அதுவும் செஞ்சா சிரிக்கிற மாதிரி நடிச்சா, சும்மா பல்ல காட்டினா, ஆனாலும் அது நமக்கு புரியாதா என்ன? எப்பவும் சிரிக்கிற சிரிப்புக்கும் இப்போ அவன் சிரிச்சதுக்கும் எனக்கு வித்தியாசம் நல்லாவே தெரிஞ்சுது. அதையும் நான் அவகிட்ட சொல்லாமல் இப்படி தான் இருக்கணும், எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு ரதிக்கிட்ட சொன்னேன். அடுத்த நாள் ஃபேர்வெல் டேயுமே வச்சாங்க. என்னதான் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற கவலையுமே இருந்துச்சு. ஆனாலும் அது எல்லாத்தையுமே மறந்து எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. 2 பேருமே சோகமாக தான் இருந்தோம். ஃபங்க்ஷன் அதுவாக போயிட்டு இருந்தது. நானும் அவளும் பக்கத்தில் தான் இருந்தோம். எதுவுமே பேசிக்காம கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தோம். ஃபங்க்ஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. நான் ரதி கூட அமைதியாக இருந்ததை பார்த்து, இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணு, நீ ஏன் அமைதியாக இருக்க, நீ போன்னு என்ன அங்கேருந்து விரட்டியுமே விட்டா. நானும் ரதி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா கொஞ்சம் நார்மலாக இருப்பான்னு அவளை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தேன். அடுத்த நாள் என்னோட பர்த்டே. ரதி நைட்டு 12 மணிக்கெல்லாம் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணா. என்ன ரதி, நீ இன்னும் தூங்கலையா? நான் தான் நாளைக்கு காலேஜுக்கு வருவேன்ல, அப்போ விஷ் பண்ணிக்கலாமே, நீ தூங்குடா, நீ தூங்காமல் இருக்காத அப்படின்னு ரதிக்கிட்ட சொன்னேன். உனக்கு போய் விஷ் பண்ண வந்தேன் பார்த்தியா, நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து நீ ஒரு தேங்க்யூன்னு கூட சொல்லாமல் நீ போய் தூங்குன்னு சொல்லிகிட்ருக்க. தூங்கு மூஞ்சி, நீ போய் தூங்குடி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரதி போனான். அப்போவும் எனக்கு ரதியை சீண்டி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான் இருந்துச்சு. அடுத்த நாள் காலேஜுக்கும் போனேன். ரதி எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. என்னை பார்த்ததும் விஷ் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணா. எனக்கு இந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ஷையாக இருக்கும், கொஞ்சம் பிடிக்காது. ஸோ நான் யாருக்குமே என்னோடய பர்த்டேனையும் நான் சொல்லலை. ஒரு சின்ன சாக்லேட் கூட நான் வாங்கி கொடுக்கல. ரதி என்கிட்ட வந்து, பர்த்டேக்கு ஒரு சாக்லேட் கூட கொடுக்க மாட்டியா? நான் உனக்கு விஷ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு சாக்லேட் வாங்கி தரக்கூட உன்னால் முடியாதா? அந்தளவுக்கா நீ கச்சத்தனமாக இருக்க அப்படின்னு என்கிட்ட சொன்ன. ஏ ரதி, அப்படி சொல்லாத, எனக்கு தான் பிடிக்காதில்ல, ஸோ அதுக்காக தான் யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு ஈவினிங் சைக்கிள் ஸ்டாண்டில் ரதி எனக்காக முன்னாடியே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. நான் அங்கே வந்ததும் எனக்காக என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு 2 டிஷர்ட்டு என்கிட்ட கொடுத்தா. நான் அதை அப்போவே ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு நேவி ப்ளூ கலர் டிஷர்ட்டும் ரெட் கலர் டிஷர்ட் இருந்துச்சு. எனக்கு அதில் நேவி ப்ளூ கலர் என்னோடய ஃபேவரட், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதெல்லாம் நீ எப்படி வாங்கின அப்படின்னு கேட்டேன். ஏன்னா
ரதி வீட்டில் அவளை வீட்டை விட்டுலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் விட மாட்டாங்க. அப்போ ரதி சொன்னா, நான் என்னோட அம்மாவை கூப்பிட்டுட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் 5 ரூபா நோட்டுன்னு நினைக்கிறேன், 5 ரூபா நோட்டு தான் அது. ரொம்பவே புது நோட்டு. அதில் என்னோட டேட் ஆஃப் பர்த்துமே இருந்தது. அதில் என்னோட பேரையும் அவளோட பேரையும் சேர்த்து எழுதி வச்சு அதை என்கிட்ட, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு என்கிட்ட கொடுத்தா. அதுக்கப்புறம் ஒரு டைரி மில்க்கு அந்த சாக்லேட்டையுமே எடுத்து எனக்கு ஊட்டி விட்டா. மறுபடியும் விஷ் பண்ணிட்டு, நீ தான் சாக்லேட் கொடுக்கல, நானாச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். நான் அதை மறுபடியும் அவளுக்குமே ஊட்டி விட்டேன். நான் அந்த சாக்லேட்டையுமே சாப்பிட்டுட்டு அந்த பேப்பரை அப்போவே கிழிச்சு தூர போட்டேன். அதை ரதி பார்த்துட்டு, நான் வாங்கி கொடுத்துருக்கேன், அதை பத்திரமா வச்சுக்க மாட்டியா அப்படின்னு சொன்னா. இது பேப்பர்ப்பா, சாக்லேட் பேப்பர், இதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ரதி அவளோட நோட்புக்கில் இருந்து ஒரு இதை எடுத்து காமிச்சா. நான் இது வரைக்கும் அவளுக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்டு அது எல்லாமே அந்த கவரை பத்திரமா அந்த நோட்புக்கில் வச்சுருக்கா. ஏன் நீ என்ன சின்ன பிள்ளைத்தனமா இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் ஏன் சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வாங்கி கொடுத்த எதையுமே நான் மிஸ் பண்ணலை, எல்லாத்தையுமே பத்திரமா சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னா. நான் அப்பவும், இதெல்லாம் பண்ணாத, இப்படியெல்லாம் இருக்காத அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் தூர போடு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ரதி எதுக்கு, உன்கிட்டெல்லாம் யாராச்சும் பேச முடியுமா, நீ இந்த மாதிரியே தான் சொல்லிக்கிட்டு இருப்ப, நீ என்னமோ சொல்லிட்டு போ அப்படின்னு அவ அது எல்லாத்தையுமே பத்திரமா தான் வச்சுருந்தா. அன்னைக்கு வீட்டுக்கு போனதும் ரதி வாங்கி கொடுத்த அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். சைஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தது. எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் அந்த டிஷர்ட்டு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அடுத்த நாள் காலேஜுக்கு போனதும் ஹால் டிக்கெட்டையுமே கொடுத்து, இனி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு அந்த ஹால் டிக்கெட்டை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். இனி அவ்வளோதானா, எல்லாம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு போக வேண்டியது தானா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். டைம் போயிட்டே இருந்தது. ஒருத்தர் பார்த்த மாதிரியே அப்படியே இருந்தோம். எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, சரி ஓகே நம்ம இனி எக்ஸாமுக்கு பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. என்ன சிலர் அந்த டைரியில் எழுதி வாங்கிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ரதிக்கிட்ட எதுவுமே கேட்டு வாங்கலை, அவளும் அதே மாதிரி எதுவுமே கேட்டுக்கல. ஆனால் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸு அவங்க அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு போனாங்க. என்னோட டெஸ்க் மேட் அவங்களோட ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், இது எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு போனாங்க. நாங்கள் 2 பேரும் மட்டும் எதுவுமே பண்ணாமல் அப்படியே இருந்தோம். கிளாஸும் முடிஞ்சுது. எல்லாருமே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. ரதி அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேயே தான் இருந்தா. நான் தான் ரதிக்கிட்ட போகலாண்டி, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அவள் என்னோட பேச்சை கேட்கல, ஏதோ ரொம்ப யோசனையாக இருந்தா. அப்போ தான், ஹே ரதி என்னாச்சின்னு சொல்லி அவளை தொடவும், இல்லை எதுவும் இல்லை, சரி நம்ம போகலாமா நீ. அங்கேருந்து காலேஜில் இருந்து அந்த சைக்கிள் ஸ்டாண்டுக்கு ஒரு 500 மீட்டர் தான் இருந்திருக்கும். அதையே ஒரு 1/2 hour நடந்திருப்போம். ஆனாலும் எதுவும் பேசிக்கல. யோசிச்சுட்டு நடக்கிறோம் நடந்துக்கிட்டே இருந்தோம். நான் அப்போ ரதிக்கிட்ட, ரதி நான் எக்ஸாம் முடிஞ்சதும் உடனேயே நான் சென்னைக்கு போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் உன்னை கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வருவேன். நான் உன்கிட்ட வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நீ போகிறதா இருந்தா தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வந்துடாத. என்கிட்ட நீ சொல்ல வேண்டாம், சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீ போகிறதா இருந்தா அப்படியே போயிரு, என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னான். என்ன ரதி இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்ருக்க, இது எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீ என்கிட்ட நல்லபடியாக பேசி போயிட்டு வான்னு சொல்லு. ஆனால் இப்படி சொல்லாமல் போ, நீ எப்படியோ போ, ஆனால் இந்த மாதிரி பேசாத அப்படின்னு சொன்னேன். ரதி
அவள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு செமஸ்டர் படிக்கணுமே, கிளியர் பண்ணணுமே, அதுவும் ஒரு பக்கம் போச்சு. ரதிக்கிட்ட அவளை எப்படியாச்சும் பேசி சுச்சுவேஷனை சொல்லி புரிஞ்சிக்க வைக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் ரதி எதுவுமே கேட்கல. நீ போகிறதா இருந்தா அப்படியே போயிரு, அது மட்டும்தான் சொன்னான். அதுக்கப்புறம் பேசலாண்டி, ஃபோன் இருக்குது, நம்ம எங்கே இருந்தா என்ன, பேசலாம் அப்படின்னு சொல்கிற எதையுமே அவள் கேட்கல. அது எதுக்கு பேசக்கூடாது அந்த ஒரு காரணமும் என்கிட்ட சொல்லலை. நீ போகிறதா இருந்தா அப்படியே போ, அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா. எக்ஸாம் போகணும், எக்ஸாம் டேட்டும் வந்தது, எக்ஸாமுக்கும் போகணும். பார்த்ததும் படிச்சிட்டியா, எக்ஸாமை நல்லா பண்ணு, எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாக், அது மட்டும்தான். எக்ஸாம் முடிஞ்சதும் நல்லா பண்ணியா, எப்படி பண்ணியிருக்க, அந்த ஒரு கேள்வி மட்டும்தான். ரதி அப்போவே என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போக ஆரம்பித்தா. அவள் மனசுக்குள்ளே நான் அவளை விட்டு போக போகிறேன், ஸோ அதுக்காக அவள் இப்போவே என்கிட்ட இருந்து விலக ஆரம்பித்தா. கடைசி எக்ஸாம் அன்னைக்கு தான் லாஸ்ட்டு நாள். நான் அப்போவும் ரதிக்கிட்ட, ரதி எனக்கு உங்ககிட்ட பேசணும், நம்மக்கிட்ட ஃபோன் இருக்குது, நம்ம எப்போவுமே பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ ரதி, தெரியலை, எனக்கே தெரியலை, நான் பேசுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியலை, நீ இப்போதைக்கு என்னை விட்டு போகிற அப்படிங்கிறது தான் என்னோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்னால் உங்ககிட்ட பேச முடியுமா பேச முடியாதா அது எதுவுமே எனக்கு தெரியல. நீ போகிறன்னு சொல்கிறல்ல, போயிரு ஜெசி, இதுக்கு மேலே நீ என்கிட்ட எதுவுமே கேட்காத, நீ என்கிட்ட சொல்லவும் வேணாம், என்னோட வீட்டுக்கும் வர வேணாம், நீ அப்படியே கிளம்பிப்போ, எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ கொஞ்சம் கோவம் வந்துச்சு. எப்போவுமே போ, போயிரு, போனியே சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கும் கோவம் அதிகமாயிட்டே இருந்துச்சு. சரி, நீ சொல்கிறல்ல, நானுமே அப்படியே போகிறேன், உன்கிட்ட சொல்ல மாட்டேன், உன்னோட வீட்டுக்கும் வர மாட்டேன், நீ என்ன நினச்சியோ நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அங்கேருந்து போயிட்டேன். என்னோட காலேஜ் ஸ்டடீஸ் இதோட முடிஞ்சு போச்சு. 2011 to 2014 இந்த இயர் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாதது. இந்த காலேஜ் தான் எங்களோட நினைவு சின்னம். என்னோட ஊரை விட்டு போகும்போது வரும்போது எப்போவுமே அந்த காலேஜை பார்த்துக்கிட்டே போவேன். நம்ம இங்கே தான் ரதியை பார்த்தோம், பேசணும், பழகணும், எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயமும் மனசுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலேஜ், அந்த நாட்கள் என்னோட வாழ்க்கையில் ரொம்பவே மறக்க முடியாத நாள். இப்போவும் அந்த காலேஜ் எங்களோட காதலோட நினைவு சின்னமாக அங்கே தான் இருக்குது. நானும் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இப்படியே தான் இருக்கேன். இந்த ஸ்டோரியை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.